நாட்டு நலனில் மட்டுமே நாட்டமுள்ள தேசபக்தர்கள் அனைவருக்கும் தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி சார்பில் பணிவான வணக்கங்கள். முதலாளிகளுக்காக ஆட்சி நடத்துற இவங்க எங்க, ஏழை எளிய மக்களுக்காக ஆட்சி நடத்தின பெருந்தலைவர் எங்க? மலைக்கும் மடுவுக்குமான ஒப்பீடு நீங்க கேட்கறது. ஏன்னா அவருடைய ஆட்சியை இவங்களால இல்ல, யாராலையும் கொடுக்க முடியாது. அன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள்லாம் வர்க்க முரண்பாடுகளுக்காக பொங்கினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன, வாக்கு வங்கிக்காக அடங்கி போயிட்டாங்க. பெருந்தலைவருடைய ஆட்சி காலத்துல கல்வி இலவசமா கிடைச்சது. இவர்களுடைய ஆட்சி காலத்தில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. பெருந்தலைவர் அவர்கள் அரசாங்கத்தை சேவைக்காக நடத்தினார். ஆனா இவங்களுடைய தேவைக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெருந்தலைவர் ஐயா கர்மவீரர் காமராஜ் அவர்கள் தமிழகத்துல பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும், அந்த கட்டமைப்பை அதிகரிக்கணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு IAS அதிகாரிகளை பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னு தான் இவங்க IAS அதிகாரிகளை பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களால எப்படி பெருந்தலைவருடைய ஆட்சியே கொடுக்க முடியும்? நிச்சயமா கொடுக்க முடியாது.